ஏக்கா, உண்மையிலே சொல்லுதியலா? எப்படி மல்லிகைப்பூ வாசனைக்கு பேய் வருமா வராதா? ஏட்டி அதெல்லாம் வரும்டி, அப்படிதான் சொல்லுவாவ முன்னாடிலாம். மல்லிகைப்பூ வச்சுட்டு இப்படி நைட்டு வாக்குல வெளியில போக கூடாது, பேய் வந்துரும்னு. அதனால இன்னைக்கு எப்படியும் வரும், பார்த்துட்டு தான் போவோம் நம்ம. ஏட்டி மணி எத்தனை டீ? 1 ஆயிட்டாட்டி. 1 மணிக்கு தான் வரும் பாவோம். நான் எல்லாம் வேற ஊழ உடுத்த சத்தம் கேக்குது. மணி 1 ஆயிட்டா. யாச்சி இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. ஏட்டி எனக்கு வேற ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? ஒருவேளை பேயெல்லாம் இருக்குது உண்மை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வைய, நானும் செத்து பேயா வருவோம்ல. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரை பழி வாங்கணும் டி. ஒருவேளை அப்படி இல்லைன்னு வைய, இப்ப உயிரோட இருக்கும்போதே பழி வாங்கிடணும். அதனால செக் பண்ணி பார்க்கணும், நம்மளும் செத்ததுக்கு அப்புறம் பேயா வருவோமா இல்லைன்னா இப்படிதான் இருப்போமா வரமாட்டோமான்னு. அடே குருவி கூடாச்சி, ரொம்ப சௌரியதான். பழி வாங்க நைட்டா என்ன செத்ததுக்கு அப்புறம் பழி வாங்க? கழுதி இப்பமே பழி வாங்குங்க. எனக்கெல்லாம் இதுல நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன், பேயெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. அதெல்லாம் இருக்குட்டி, சாமின்னு ஒண்ணு இருக்கும்போது பேயின்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். எத்தனை சாமி படத்துல பார்த்திருக்கோம், பேயெல்லாம் வந்து எவ்வளோ இது கஷ்டப்படுத்தும், அப்புறம் சாமி வந்து கொல்லும், எல்லாம் இருக்கதாட்டி செய்யும். ஆமா செய்யும் செய்யும், இன்னைக்கு பாத்துருவோம், இன்னைக்கு தெரிஞ்சிரும் எல்லாம். அது இருக்கட்டும் குருவி கூடாச்சி, அந்த மல்லிகை பூவையும் கழுத்தை சுத்தி போட்டிருக்கிய, மண்டையில வைக்க வேண்டிதானே? அதானே, பார்க்க நல்லா ஸ்கார்ப் சுத்தி வச்ச மாதிரி இருக்கு கழுத்தை சுத்தி. சரியான காமெடி பீஸ். ஏட்டி உங்களை விட எனக்கு நல்லா தாண்டி இருக்கு. என் மண்டை அளவுல இந்த பூவை வச்சு நிக்கவும் மாட்டிக்கு, விழுந்துகிட்டே இருக்கு. கேர்பினும் காணும். உங்களை மாதிரி நிறைய வாட்டி எனக்கு முடி இருக்கு, அதே 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பூவையை வச்சேன் வைய, வெயிட்டுக்கு அம்பட்டு முடி அந்த கீழே விழுந்துரும். அதான் கழுத்தை சுத்தி போட்டு வந்தேன். எங்க வச்சா என்ன, வாசனைக்கு தானே பேய் வருங்காவோ, அதனாலதான் கழுத்தை சுத்தி போட்டிருக்கேன். அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். ஏக்கா, எனக்கு எப்படி இருக்கு பூ? கிரீட மாதிரியே வச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்க மண்டையில. பாக்குறதுக்கு ஏதோ இளவரசி மாதிரி இருக்கும்ல? ஆமா ஆமா, ரொம்ப இளவரசி மாதிரி தான் இருக்க. ஏட்டி நேரம் ஆகுதுட்டி, சும்மா எனக்கையாவது பேசிக்கிட்டு இருக்காதியே. அந்த பிளாக்கி பக்கிட்டு எங்கட்டி அவளையும் கூப்பிட்டோம்ல பேய பாக்கிறதுக்கு. ஏக்கா, அந்த மாடுக்கு நான் 12 மணில இருந்து போன் அடிக்கேன்க்கா, எடுக்கவே இல்ல. அவ வீட்லயும் 100 தடவை எட்டி எட்டி பார்த்திருப்பேன், ஆளே காணும். எனக்கு தெரிஞ்சு தூங்கி இருப்பா, இல்லைன்னா வேணுக்குனே பயந்துகிட்டு வராம இருந்திருப்பாக்கா. யாட்டி எனக்கு முதலே தெரியும்டி, நம்ம பிளான் போடும்போது அவ திருட்டு முடி முடிச்சிட்டு இருந்தா தெரியுமா? அப்பமே எனக்கு டவுட்டா இருந்தது, இவ வந்தாலும் தான் வருவான்னு. ஒருவேளை அவ மாமியாக்கு பயந்துகிட்டு வரலையோ என்னமோ, எதுவும் சொல்லுமோ என்னமோ. அவ மாமியா வேற பொல்லாதவல்ல, அதனால பயந்துகிட்டு வராம இருப்பாளா இருக்கும். அவங்களுக்கு தெரியாம தானே வரணும். இருந்தாலும் என்னமோ வரல அந்த பிளாக்கி லூசு பைத்தியம். வந்திருந்தானா 4 பேர் ஒண்ணு போல போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். சரி இருக்கட்டும், அவளுக்கு கொடுத்து வைக்கல. நான் எப்படியும் கண்டிப்பா நிரூபிச்சிருவேன்க்கா, பேயெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. ஏட்டி எந்த தெருவுல போய் பார்க்கணும், எங்க சத்தம் கேக்குன்னு சொன்னாலுவோ? ஏச்சி அந்த சுண்ணாம்பு தாத்தா வீடு இருக்குல்ல, அங்கனக்குள்ளதான். அந்த சுண்ணாம்பு தாத்தா பார்வதி ஆச்சில இருந்தா உள்ள அந்த தெரு கிட்டதான். வாங்க அப்படி பொடி நடையா போவும். ஏட்டி கொஞ்சம் பார்த்து போங்கட்டி, இருட்டா கிடக்கு. பாஸ் லைட் எல்லாம் எரியவும் மாட்டிக்கி. சனிய புடிச்சவன் எதுக்குதான் இப்படி கம்பு கம்பா வச்சிருக்கானோ, ஏதாவது எரிதான்னு பாரு, இருட்டு போல கிடக்கட்டி. ஏட்டி பார்த்து பைய போங்க, கீழே பாம்பு கீம்பு கிடக்க போகுது, போறதுக்குள்ளே போட்டு தள்ளிட போகுது. சும்மா புலம்பாம பின்னாடி வாங்காச்சி, எங்க பின்னாடியே. யாச்சி அது மட்டும் இல்லாம நல்ல இருட்டா இருக்க இடத்துல தான் பேய் வரும். வெளிச்சமா இருந்தா எப்படி வரும்? எல்லாம் நல்ல சகுனமா தான் தெரியுது. வாங்க எப்படி இன்னைக்கு பேய பாத்துருவோம். யாட்டி ஒருவேளை நாளா செத்து பேயானே வையேன், நாளா நல்ல இருட்டா உள்ள இடத்துல இருக்க மாட்டேன், நல்ல வெளிச்சமா உள்ள இடத்துல தான் இருப்பேனாக்கும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, இருட்டுக்குள்ள இருக்கதெல்லாம். சரி சரி, அதை நீங்க செத்ததுக்கு அப்புறம் பாப்போம். இப்போ முதல்ல பேய் இருக்கான்னு பாப்போம் வாங்க. ஏட்டி கிட்ட போக போக பயமா இருக்குடி, ஊர்ல ஒருத்தரையும் காணோம். ஏட்டி நீலாம்பரி அசையாம இரு, அந்த கிட்ட அந்த பெரிய மரம் இருக்கு பாரு, அதுக்கு மேல வெள்ளை கலர்ல ஏதோ தெரியுதுடி, உருவ மாதிரி. என்ன சொன்னீங்க உண்மையாக்கா? ஏன் மண்டைக்கு மேலயா இருக்கு? அந்த சுண்ணாம்பு தாத்தா வீடு அங்கனக்குள்ள தானே இருக்கு, அதுக்குள்ளேயே வந்தாவோ பேயா? ஏக்கா, ஏதோ வெள்ளை கலர்ல தொங்குதுக்கா மேல. என்னடி சொல்லுதிய? வந்தது உங்க 2 பேர் மண்டைக்கு மேல வராம ஏன் மண்டைக்கு மேல வந்திருக்கு? எனக்கு வேற பிள்ளை குட்டிலாம் இருக்க, அந்த
முதல்லயே தெரிஞ்சுதான் வரலையோ என்னமோ. நான் தான் சாவ போறேனா என்ன? ஏட்டி என் மண்டே கிண்டே கடிச்சு துப்பிராமட்டி லாட்டி காப்பாத்து. அக்கா ஒரு நிமிஷம் இங்கிட்டு வாங்க, எனக்கு வேற மாதிரி தெரியுது பக்கத்துல வந்து பார்த்தா. ஏட்டி ஏட்டி அப்ப நான் செத்துக்கு பேயா லாட்டி வர போறேன். ஏட்டி லாட்டி உனக்கு பயம் இல்ல? ஏட்டி பேய போய் தொட்டு பாக்க. லாட்டி வேண்டாம் லாட்டி வந்துரு, நம்ம பேர் ஒங்கிருது. கடவுளே முருகா ஆண்டவா முப்பாத்தா, இந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டுனா உனக்கு நான் தீ மிதிக்க ஆண்டவா. ஏச்சி முதல்ல 2 பேரும் வாயை மூடுங்க. இது வெறும் கவர் தான். அப்படி மரத்துல சுத்தி கிடக்குது உங்களுக்கு பேய் மாதிரி தெரிஞ்சிருக்கு வெள்ளை கலர்ல. என்னது கவரா? ஆமா திரும்பி பாருங்க முதல்ல. ஆமா கவர் தான். இதுக்கு இந்த பயந்தான். ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். செத்து போய் பேயாதான் நம்ம வர போறோம். பேய் இருக்குது உறுதிதானு. சி காத்தடிக்கிறதுக்கு கவர் வந்து இப்படி தொங்கிக்கிட்டு கிடந்திருக்கு. இத பார்த்து 2 பேரும் பயந்து என்னையும் பயப்பட வச்சுட்டீங்களே. ஏட்டி இதத்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும் பாவம். அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்ப இப்படித்தான் நம்ம யாரையாவது எனக்கு யாரு துணி காத்துல சுத்தி கிடக்குற இலை கவரு இதெல்லாம் பார்த்து பேய் பேய் நினைச்சிட்டு இருந்திருப்போமோ? ஆமா அதத்தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேயும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு. இருந்தாலும் என்னால நம்ப முடியலட்டி. இன்னும் டவுட்டாவே தான் இருக்கு. அம்மா இதுக்கு மேல இவ்வளவு கூட போக கூடாது. கலண்டு ஓடிரணும். இதுக்கே வயித்துல புளிய கரைச்சிட்டு உண்மையிலேயே பேயி வந்துட்டுனா அப்பமே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவேன். அதனால வேண்டாம், என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். ஏட்டி யாச்சி நீங்க 2 பேரும் அப்படியே போய் சுண்ணாம்பு தத்த வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு காலெல்லாம் நோவுது கேட்டியலா? அது மட்டும் இல்லாம வீட்டை மூடனா மூடலையான்னு வேற தெரியல. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடட்டுமா? அக்கா இந்த சுவாலிலாம் ஆவாது. அப்படி எங்க 2 பேரையும் போக சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆக பாக்கியலோ. வந்துட்டோம் ஆல்ரெடி பாதி தூரம். இந்த கொஞ்ச தூரம் தான் போய் பார்த்துட்டு போயிருவோம். கரெக்டா 1 மணியா ஆக போகுது. வாங்க, அதெல்லாம் நான் விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணியே அவனும் பேய் இல்லைன்னு. இவ விட மாட்டா போலையே. சரி வாங்கட்டி வாங்க. ஏட்டி சௌந்தர்யா மண்டவோடு கோலம் போட்டாச்சு, முட்டையும் வச்சாச்சு, போதுமாட்டி? ஏக்கா மணி 1 ஆயிட்டுனே. இரு கொஞ்ச நேரம் அப்படி பேய் மாதிரி கத்துவோம். அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. யாரு வந்தா மட்டும் சொல்லி இந்த மாஸ்க போட்டுட்டு நிக்க. பின்ன பேயின்னு அடிச்சு பரண்டு ஓடிடுவாங்க. அதுவும் கொலுசு சத்தத்துக்கு எல்லாரும் பேய் தாண்டி நினைப்பாங்க. ஏட்டி இவ்வளவுலாட்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அலைதாளுவோ. சௌந்தர்யா நீ செத்த என் கையில. நான் தான் முதலே சொன்னோம்லக்கா பேயும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு. இவ்வளவுதான் இப்படி நைட்டு போல வியாசம் போட்டுட்டு சுத்திக்கிட்டு அலைதாளுவாப்போம். ஏட்டி எவ்வளவுட்டி கொஞ்சம் நவரங்கட்டி. எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் முன்னாடி நின்னுக்கிட்டு நான் என்னத்த பாப்பேன்? எவாட்டி நிக்காங்க பாருங்க பாருங்க, இவ்வளவுதான் எல்லா வேலையும் பார்த்திருக்காளோ ஊருக்குள்ள. அட கட்டையில போறவள இவ்வளவுல நம்பில நம்ம நைட் 1 மணிக்கு கிளம்பி வந்திருக்கோம் பேய பாக்குறதுக்கு. அதானே இவ்வளவுக்கு எதுக்கு இந்த வேலை? இப்படி நடு ராத்திரியில இப்படி பேய் எல்லாம் மண்டவோடு கோலத்தை போட்டுருக்குது பாருங்க. சி மண்டவோடு கோலம் முட்டை கையில என்ன வச்சிருக்காளுவோ? மாஸ்கா, பேய் மாஸ்கா இதெல்லாம் வச்சுதான் பயமுடுத்திட்டு அலைதறவளாக்கு ஊருக்குள்ள எல்லாத்தையும். ஏக்கா தள்ளுங்கக்கா, நான் போய் பொழக்கட்டும் அவளை. ரொம்ப நாள் ஆயிட்டு இவளை அடி நொறுக்கி. இன்னைக்குதான் வசமா சிக்கி இருக்கா. ஏட்டி லட்டி கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவளும் என்னதான் பேசாளுன்னு கேப்போமே. கரெக்ட் இந்த சுண்ணாம்பு தாத்தா வீடு கிட்ட இடத்து செலக்ட் பண்ணி பாத்தீங்களா? அதானே இப்ப ஊருக்குள்ள எப்படி பேசிக்கிட்டாவோ தெரியுமா? இந்த சுண்ணாம்பு தாத்தாவும் அந்த பார்வதி ஆச்சின்னு ஆவியா வந்து நைட் டான்ஸ் ஆடுதாவும் பேசிக்கிட்டாவோ. அதனாலதான் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில வரல. அப்படி நினைக்கட்டும்க்கா, எல்லாவளுக்கும் தேவைதான். என்னமா என்ற பம்புளுக்கு கழுவு தெரியுமா? போன வாரம் குடத்தை வச்சிருக்கேன். என் குடத்தை தள்ளி விட்டு இன்னொருத்தி தண்ணி பிடிச்சிட்டு போறா. எனக்கு என்ன இதுவா எங்க வீட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் லாஸ்ட் தண்ணி பிடிக்கணும்னு. இப்போ இந்த இடத்துல பேய் இருக்குன்னு எல்லாவளும் பகல்ல கூட வர்றது கிடையாது. நைட் எல்லாம் தண்ணி வந்துச்சு நையே ஒருத்தியும் வரமாட்டா. நான் மட்டும் வந்து ஃப்ரீயா தண்ணி பிடிச்சிட்டு போயிருவேன். இந்த ஐடியா நம்மளுக்கு முதல்ல தோணாம போயிட்டு பாரு. முதல்ல தெரிஞ்சா அப்பவே நம்ம பேய் இருக்குன்னு கட்டுக்கதை கட்டி விட்டு நையே ஒருத்தியும் வந்திருக்க மாட்டா. நம்ம ஃப்ரீயா பிடிச்சிட்டு போயிருக்கா. சரி இப்போ என்ன, இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான் இந்த தெருவுல. அதானே எல்லாவளும் வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்து உட்கார்ந்து ராவும் பகலும் கதை பேசாக்கா. உட்கார்ந்து இவளை பத்தி அவளை பத்தின்னு பேசிக்கிட்டு ரோடுவோ தெருவுலயே கிடக்க
இப்ப பேய் இருக்கு அது இதுன்னு கட்டுக்கடை கட்டி விடுது. ஒருத்திய வெளியே காணும். எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு படுத்தாச்சு. இப்ப தண்ணி வந்தாலும் ஒருத்திய வெளியில வரமாட்டா. எதுக்குமே வெளியில வரமாட்டாளுவோ. காலையில 6 மணி வரைக்கும் வரமாட்டாளுவோ. அது வரைக்கும் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா ஜாலியா தெருக்குள்ள சுத்திக்கிட்டு அலையலாம். அத சொல்லி இந்த தண்ணியும் காலம் கட்டாளவன விடுதான் பேதியில போவேன். 3 மணிக்கு 4 மணிக்குன்னு. இப்போ ஒருத்தி இல்லாததுனால நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் 6 மணி ஆனது எல்லாரும் வந்து பிடிச்சா போதும். அப்படி சொல்லுக்கா. ஏட்டி இந்த கிறுக்கியோ தண்ணி பிடிக்கிறதுக்காட்டி இப்படி பிளான் போட்டிருக்காளுவோ. அட பேதியில போவாளுகளா. இப்படின்னு தெரிஞ்ச நானும் முன்னக்கூடியே வந்து பிடிச்சிருப்பேனே. நானும் பேய் இருக்குன்னு வச்சுல நினைச்சுல பிடிக்க வராம 6 மணி 7 மணி வாக்குல தண்ணி குறைஞ்சு பேராச்சி சொட்டு சொட்டா விழும். அந்த நேரம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போனேன் தெரியுமா. எதுக்கு பேய்கி ஊருக்குள்ள நடமாடுதுங்க அவள. நம்ம இப்பெல்லாம் வெளியில போக வேண்டாம்னாக்கும் நான் வீட்டுல இருந்தேன். ஆனா இவளுவெல்லாம் நல்ல பிளான போட்டு வசமா தண்ணி பிடிச்சிருக்காளுவச்சி. சௌந்தர்யா பைத்தியம், இவள என்ன செய்யலாம்? ஏட்டி லட்டி நான் கூட நீ அப்பப்ப இவ மேல கோவமா இருக்குது இவ கூட சண்டை போடுறதெல்லாம் நினைச்சு சரி அந்த பிள்ளை பாவம் நீ தான் போய் சண்டை இடிக்கோ நினைச்சேன். ஆனா இவ செய்ததெல்லாம் வச்சு பார்த்தா இவளுக்கு நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான்டி. இவளெல்லாம் தூக்கி போட்டு 4 மிதி தான் மிதிக்கணும். இந்த சௌந்தர்யான கொக்காவா எப்படி பாருங்க எப்படி மாத்தி பைப்ல ஆளே இல்லாம ஆக்கி வச்சிருக்கேன் பாத்தியலா. ஆமாட்டி ஒருத்தர் வெளியில வரல. அதானே அப்புறம் இந்த மண்டவோட கோலம் நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் மஞ்சள் பொடி குங்குமம் எல்லாம் கொண்டு வந்து அங்கங்க தூவி விட்டோன்னு வைங்களேன். யாரோ நம்ம ஊருக்கு செய்வன வச்சிருக்காங்கன்னு வேற வதந்தி பரவும். அப்படா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். அதை எடுத்துட்டு வர மறந்து போச்சு. அதானே சௌந்தர்யா நானும் ஏதோ குறைதே நினைச்சேன். என்ன கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் பொடி எல்லாம் சுத்தி போட்டிருந்தோன்னா இன்னும் நல்லா பயங்கரமா இருந்திருக்கும். சரி ஒண்ணும் இல்ல அடுத்த டைம் மறக்காம எடுத்துட்டு வருவோம். நீ ஏன்ட்ட மட்டும் ஞாபகப்படுத்திரு. நான் மறக்காம எடுத்துட்டு வந்துருது. நான் நல்லா செஞ்சு விட்டுருவோம். சரிக்கா சரி. ஆனா இந்த ஊர்ல உள்ளவங்க நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் வருது. ஏன்டி வராதே உங்களுக்கு எல்லாம் வரதாண்டி செய்யும். எங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பா யாத்தோ இவ்வளவு நேரம் இந்த மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாலுவோ. ஏட்டி சௌந்தர்யா நம்ம செத்தா. அட கூறுகட்ட குப்பாயி இதெல்லாம் ஒரு பொழப்பா. அதானே ஏட்டி சௌந்தர்யா தண்ணி பிடிக்கிறதுக்காட்டி இந்த வேலைய பார்த்த நீ. அவதான் அப்படி பண்ணுதா. ஏக்கா நீங்க வயசுல மூத்தவ தானே, நீங்களும் அவ கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ணலாமா? இல்ல லட்டி இல்ல ஆச்சி இல்ல நீலமேரி நான் சொல்லதான் செஞ்சு அவட்ட வேண்டாம் இதெல்லாம் எதுக்குன்னு. அவதான் சும்மா பண்ணுவா. எல்லாத்தையும் பிராங்க் பண்ண மாதிரி ஆச்சி நமக்கு தண்ணி கிடைச்சிரும். சும்மா ஜாலியா இருக்கும் வான்னு சொல்லி கூப்பிட்டா. அட நாசமா போறவ எல்லாத்துக்கும் நம்மள கோத்து விட்டுட்டாளே. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு ஊர் முன்னாடி வந்து எல்லா உண்மையும் சொல்லிருங்க. இல்லன்னா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்போம். ஏக்கா வேண்டாக்கா அப்படி பண்ணிராதக்கா. ஆல்ரெடி என் மவனுக்கே என்னை சுத்தமா பிடிக்காது. போனா போதுன்னு மாசம் காசு கொடுத்து கஞ்சி ஊட்டிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் நான் பண்ணது தெரிஞ்சுனா வீட்டு பக்கமே வர மாட்டான். தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதக்கா. இனிமேல் இப்படி நடக்காதுக்கா. நான் போறேக்கா வீட்டுக்கு. அதெல்லாம் முடியாது. குறி கூட ஆச்சி விடுங்க. அவ போட்டும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். அது வேற அவ கண்ணெல்லாம் கலங்குதாவோ. எனக்குல யாரும் அழுதாலாம் தாங்காது. அத தெரியாம பண்ணிட்டே சொல்லுதாவளா விட்டுருவோம் பேசாம. ஏடி நீலம்பரி உன்ட பிடிக்காதே இதா. சும்மா உன எல்லாத்துக்கும் பாவம் பார்த்துக்கிட்டு கிடப்பா. ஆமா நீலம்பரி நீயே சொல்லுமா. என்னால முடியாதுமா. தயவு செஞ்சு விட்டுருமா. ஆட்டோ நீங்க போங்க. இதுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்க. சரிமா நான் போறேன் வீட்டுக்கு. ஏக்கா நில்லு நானும் வரேன். பண்றதெல்லாம் கூட சேர்ந்து பண்ணிட்டு இப்படி அம்போட விட்டுட்டு போறா பாரு. வரட்டும் வீட்டுக்கு. பழையகிரித்தா சௌந்தர்யா குழம்பு தான்ட்டு அப்புறம் இருக்கு இவளுக்கு. நம்ம அப்படி பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படி பேர வேண்டியதான். ஏக்கா நில்லுக்கா நானும் வரேன். சௌந்தர்யா எங்க நழுவலான்னு பாக்க நீ போலான்னு நினைச்சா விட்டுருவோமா? ஏட்டி லாட்டு எருமை விடு அங்க தான நின்னா அதுக்குள்ள எப்படி இங்க வந்தா இவ. ஏட்டி மண்டை வலிக்கு விடுடி. ஏட்டி தலையில இருந்து கை எடுடி சொன்னா கேளு. அப்படி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அத உனக்கே தெரியாதுல டி. பின்ன என்ன சாவி இந்தா வச்சுக்கோ. 4 அடி அடிச்சாதான் என் மனசு ஆறும். ஏன் இடுப்பு சாவு. செத்து நீயே பேயாவா? அப்பதான் பேய் இருக்க இல்லையான்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சாவு நீ. அடிட்டி லாட்டு அடிச்சு கொல்லுட்டி அவளை. எலும்பு மாதிரி இருக்கா. ஆனா அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுது. ஏக்கா நீலமரியக்கா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா. நீ தாக்கா இந்த குரூப்லயே கொஞ்சம் அறிவு
உடைச்சுதான் அனுப்பணும் இருந்தது எனக்கு. போய் தொலை எரும மாடு, இனிமேல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு அலையாத. யாத்தா விட்டுட்டா ஓடிடுவோம். ஏட்டி இல்லாட்டி 3 பேரை கேட்டுக்கோங்க. யானைக்கு ஒரு காலை வந்தா பூனைக்கு ஒரு காலை வரும். ஒரு நாள் நான் உங்களை போட்டு இந்த மாதிரி நொத்து நொத்து நொத்துதேண்டி. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. விளங்காம பேரிய 3 பேரும் நாசமா போறீங்க. 3 பேரும் அழிஞ்சு நட்டி போவீங்க. அட பேதியில போவா பண்ணதெல்லாம் அவ நம்மள எப்படி சொல்லிட்டு போறா பாரேன். பாத்தீங்களா கொஞ்சம் விட்டது என்னெல்லாம் சொல்லிட்டு போறான்னு. நம்ம நாசமா போவோமா? என்ன சொல்லிட்டு போற பாருங்க. நீங்க சொல்லல நான் இப்ப அவளை விட்டுருக்க மாட்டேன். அவளெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டிருக்கலாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து. ஏன்க்கா நீங்க வேற பாத்தீங்களா? அவ புத்தி இதுதான். லட்டு குருவி கூடாச்சு இப்படி அவ சாப விட்டுட்டு போறாளே, பழிச்சாலும் பழிச்சிருமோ? கிளிக்கும். இப்பெல்லாம் நல்லவ விடுத சாமி பழிக்க மாட்டேங்கி. இந்த பாக்கியக்காரி சொல்லதான் பழிக்க போகுது பாரு. நான் வேற பேயெல்லாம் இருக்கும்னு இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு பூவெல்லாம் வச்சுட்டு போனேன். எல்லாம் வம்பா போச்சு. நான் தான் முதல்ல சொன்னோம்ல பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு. நீங்க தான் நம்பவே இல்லை. இப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டீங்களா?